இன்னைக்கு நாம அலச போறது 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இடம்பெற்றுள்ள புறநானூற்றின் 86வது பாடலான புலி தங்கிய குகை. சரி, நாம பாடலின் வரிகளுக்குள்ள நேரடியாக நுழைவதற்கு முன்னாடி இதை எழுதியவர் யார் அப்படிங்கிற அந்த வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்குவோம். இது தேர்வுக்கு மட்டும் இல்ல, இந்த பாடலின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் மிக மிக அவசியம். நம்ம ஆதாரங்களின்படி பாத்தீங்கன்னா இந்த பாடலை எழுதியவர் காவற்பெண்டு அப்படிங்கிற ஒரு சங்ககால பெண்பார் புலவர். காவற்பெண்டு ரொம்ப சிறந்த ஒரு புலவர் அவங்க. ஆமா, இவங்க சோழ மன்னன் போரவை கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலித்தாயாக இருந்தவங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவங்க அரச குடும்பத்து குழந்தைகளுக்கு கல்வி, வீரம், பண்பாடு, அரசியல் ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆசானாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரு மாதிரின்னு சொல்லலாம். கட்டாயமா அரசனோட முடிவுகள்ல கூட செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. அத்தகைய ஒரு சிறந்த பெண்பார் புலவர் தான் இந்த காவற்பெண்டு. கல்வியில சிறந்தவங்க மட்டும் இல்ல, கவிபாடும் ஆற்றலும் நிரம்பியவங்க. புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை அப்படியே படம் பிடித்து காட்டும் ஒரு கால கண்ணாடி இது. அதுதான் புறநானூற்றில் 86ஆம் பாடலாக இடம்பெற்றுள்ள நாம இன்னைக்கு அலசப்போகும் இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாடல். அதுல இருக்கிற 4 முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா பாடல் தானாகவே புரிஞ்சிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். முதல் வார்த்தை சிற்றில். சிற்றில்னா சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். சிறு வீடு, ஓகே. இரண்டாவது வார்த்தை யாண்டு. யாண்டுன்னா எங்கே அப்படின்னு பொருள். மூணாவது வார்த்தை கல் அழை. கல் அழைனா கற்குகை. கற்குகை, சரி. கடைசி வார்த்தை ஈன்ற வயிறு. இது பெற்றெடுத்த வயிறு. கரெக்ட். இந்த 4 வார்த்தைகள் தெரிஞ்சாலே பாதி பாடம் முடிஞ்ச மாதிரி தான். சூப்பர். இப்ப அந்த பாடலோட கதைக்களத்தை பாப்போம். சரி, சொல்லுங்க. காவற்பெண்டு தன்னோட வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்க ஒரு பெண்மணி வராங்க. வந்தவங்க காவற்பெண்ணோட மகனை பத்தி விசாரிக்கிறாங்க. உங்க மகன் எங்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாய் சொன்ன பதிலத்தான் இந்த பாடல் விவரிக்குது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இப்போ அந்த பாடலோட வரிகளை நான் முழுமையா வாசிக்கிறேன். இத கேக்குறவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதோ அந்த 6 வரிகள். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளவோ என வினவுதி, என்மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன் ஓரும், புலி சேர்ந்து போகிய கல்லழை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. மிக அருமை. இந்த வரிகளை வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது. குறிப்பா அந்த பாடலோட தொடக்கம், சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளவோ என வினவுதி. ஆமா, இங்கே சிற்றில்னா சிறிய வீடுன்னு அர்த்தம். அந்த சிறிய வீட்டோட அழகிய உறுதியான தூணை பிடிச்சுக்கிட்டு ஏதும் அறியாதவள் போல அந்த பெண்மணி கேக்குறாங்க. உன் மகன் எங்கேன்னு கேக்குறாங்க. ஆமா, உன் மகன் எங்கேன்னு கேக்குறதத்தான் நின்மகன் யாண்டு உளவோ என வினவுதி அப்படின்னு புலவர் பதிவு செய்யறார். இங்க யாண்டு அப்படிங்கிறது எங்கேன்னு குறிக்கிற ஒரு சங்ககால சொல். அந்த 2 வரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக அழகான காட்சி அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு சாதாரண கிராமத்து பகல் நேரம், சிறிய வீட்டோட வாசல், மண் சுவர்கள், ஒரு மரத்தூண். ஆமா, அந்த தூணை சாய்ந்து பிடிச்சுக்கிட்டு 2 பெண்களுக்கு இடையில நடக்கிற மிக இயல்பான உரையாடல். எந்த ஒரு நாடகத்தன்மையும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா இந்த பாடல் தொடங்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த வரியில காவற்பெண்டு பதிலளிக்க தொடங்குறாங்க. என் மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன். அதாவது என் மகன் இப்ப துல்லியமா எங்குள்ளான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அங்கிருந்துதான் அந்த பாடல் தன்னோட உச்சத்தை நோக்கி நகரத் தொடங்குது. அதாவது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அடுத்த நொடியே அந்த தாய் ஒரு மாபெரும் கவிஞரா மாறுறாங்க. புலி சேர்ந்து போகிய கல்லழை போல ஈன்ற வயரோ இதுவே. இந்த வரிகளோட வீரியத்தை கவனிங்க. கல் அழைனா கற்குகை, ஈன்ற வயர்னா பெற்றெடுத்த வயிறு. தன் மகனை ஒரு புலியாகவும் தன் வயிற்ற புலி தங்கி சென்ற ஒரு குகையாகவும் அவங்க உருவகப்படுத்துறாங்க. புலி தங்கி சென்ற குகையை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உருவகத்துக்கு பிறகு இறுதி வரியில ஆணித்தனமா தன்னோட பதில முடிக்கிறாங்க. தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அவன் இங்கே வீட்டுல இல்லைன்னா நிச்சயமா வேற எங்கும் போயிருக்க மாட்டான். உறுதியா போர்க்களத்துல தான் இருப்பான், அங்கே போய் பாருன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த 6 வரிகளுக்குள்ள ஒரு முழு சமூகத்தோட சிந்தனை பள்ளியையே காவற்பெண்டு அடக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். சரி, தொடங்குவோம்.
புறநானூறு எந்த வகை நூல்களுள் ஒன்று? 8 தொகை நூல்களுள் ஒன்று. பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூல். அதுதான் புறநானூறு. நாம இப்ப பார்த்த புலி தங்கிய குகை பாடல் புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? 86ஆம் பாடல். இப்பாடலை எழுதிய காவற்பெண்டு எந்த மன்னனுக்கு செவிலித்தாயாக இருந்தார்? சோழ மன்னன் போரவை கோப்பெருநற்கிள்ளி. புறநானூற்றில் காவற்பெண்டு பாடிய பாடல்கள் எத்தனை? ஒரே ஒரு பாடல் மட்டுமே. தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் சொல்லும் பொருளும். சிற்றில் என்பதன் பொருள். சிறு வீடு. யாண்டு என்பதன் பொருள். எங்கு. கல் அழை என்பதன் பொருள். கற்குகை. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. இப்போ ஒரு இலக்கண கேள்வி. யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை, இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை. இறுதி மற்றும் மிக முக்கியமான கேள்வி. தாய் தன் வயிற்றுக்கு எதனை உவமையாக கூறுகிறாள்? புலி தங்கிச் சென்ற குகை. மிகச் சிறப்பு. இப்படி இந்த முக்கியமான தகவல்களை உரையாடல் மூலமாகவே மனசுல நிறுத்திக்கிட்டா தேர்வில் எந்த கேள்வி வந்தாலும் குழப்பமே இல்லாம ரொம்ப எளிதா விடையளித்து விடலாம்.